பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்துலேருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும்போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு சனி வக்ரப்பயிற்சி பலன் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்தமான மீனத்தில் சனி பகவான் இருக்காருங்க. இப்போ மீனத்திலேயே தான் உங்களோட ராசிநாதனாகிய சனி வக்ரமாக போகிறாரு. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தில் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் நல்லா இருக்காரா, வக்ரமாக இருக்காரா அப்படின்னு பார்க்கணுங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 138 நாட்கள் கோல்டன் பீரியட்னே நம்ம எடுத்துக்கலாங்க. இல்லை சனி வக்ரமாகலையா, கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அந்த நெகட்டிவ் விஷயத்தையும் எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். பண விஷயங்களில் ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிக்கவே முடியல, ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு இந்த சமயத்தில் செயல்படுவீங்க. நீண்ட நாளாக வராத ஒரு பணம் இந்த சமயத்தில் உங்கள் கைக்கு வரப்போகுது. குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இதை நடக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் கிடைக்கும். எப்படிலாம் நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே இப்போ உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தொழிலில் பார்த்தோம்னா உங்களோட அனுபவத்துக்கும் உங்களோட திறமைக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. உங்களோட பழைய வாடிக்கையாளர்கள்லாம் இப்போ வரப்போகிறாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலகட்டம் அப்படின்னே நம்ம இப்போ சொல்லலாம். பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய உங்களோட அந்த ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் பாருங்கள், உங்களுக்கு பேச்சின் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு இருக்கும். யார் யாரெல்லாம் டீச்சர்ஸு, அதெல்லாம் அஸ்ட்ராலஜர்ஸு, லாயர்ஸு, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க, ஸ்பீக்கர்ஸு, இவங்களுக்கு எல்லாமே பாருங்கள், குறிப்பாக பேங்கிங்கில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த 138 நாட்கள்ங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரி, இப்போ நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க, கொஞ்சம் தேவையற்ற செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும். பிளான் பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறது நல்லதுங்க. இந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாக இருக்கும் போதே பார்த்துருங்க. ஒரு வாகனம் ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் ஆகிருச்சுன்னா அப்புறம் பண்ணிக்கலாம்னு போட்டிங்கன்னா அதிகப்படியான செலவு வச்சிரும். அதனால் ஒன்று பிரச்சனையா, ஒரு மின்சாதன பொருள் பிரச்சனையா, இல்லை பைக்கில் பிரச்சனையா, உடனே அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இல்லை மாற்றிக்கிறதும் உங்களுக்கு அந்த சிக்கல்கள்லேருந்து ஒரு தீர்வை கொடுக்குங்க. குடும்பத்தில் பாருங்கள், சில கருத்துவேறுபாடுகள் வரும். ஆனால் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்குங்க. எதையும் பொறுமையாக நிதானத்தோடு கையாளுறது ரொம்ப சிறப்புங்க.
அவசரப்பட்டு யாருக்கும் பணம் கொடுத்துடக்கூடாது. அவசரமாக கேட்பாங்க, உடனே யாருக்காவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுங்க, நான் ஏதாவது ஒரு சில்லியான ரீசன், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்ககிட்ட இருக்க பணத்தை வாங்கிறதுக்காக தேடி வருவாங்க. பணம் விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அந்த பணம் நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதனால் பணத்தை சேமிக்கக்கூடிய குணம் கும்பராசிக்கு எப்பயுமே இருக்கும் தான். இருந்தாலும் இந்த சமயத்தில் உங்கள் பணம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் பாருங்கள், இந்த சமயத்தில் புதுசாக பெரிய முதலீடுகள் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. பேச்சில் இருக்கக்கூடிய கடுமைகளை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கணுங்க. இல்லைன்னா உறவுகள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்துச்சுன்னா இப்போ உங்கள் பேச்சுக்கு பிரச்சனை கிடையாது. சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இல்லைன்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், பல் தொடர்பான பிரச்சனைங்க, பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சாப்பிடக்கூடிய உணவுனாலையும் சில பேருக்கு அஜீரண கோளாறு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ சனி இப்போ 4ஆம் இடத்தை வக்ரமாகி பார்க்குறனால வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சொத்து வாங்கும்போது டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து வாங்கணும். அடுத்து 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை சனி வக்ரமாக இருக்கார் பார்க்குறாருங்க. பாதகமான தசை நடக்கிறவங்க ஜாதகத்தில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்பவே சிறப்புங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. உயிர் சம்மந்தப்பட்ட வரவுகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்தை சனி பகவான் வக்ரமாகி பார்க்குறாரு. அப்போ உங்களோட சகோதரர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுல தடைகள் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அது சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. உங்களோட நீண்ட நாள் ஒரு ஆசை இப்போ நிறைவேறத்துக்கான காலமாக இப்போ இருக்குங்க. சரி, இப்போ பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் நிர்வாகத்தை நீங்கள் எடுத்து நடத்த போகிறீங்க. பேச்சில் கொஞ்சம் ஒரு நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் மனக்கசப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமை 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 ரொம்ப உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியங்க. சீனியர் சிட்டிசன் ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. பரிகாரம் இன்னும் இந்த 138 நாட்கள் எனக்கு சூப்பராக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நான் செய்யணும் கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம் சனி அப்படிங்கும்போது 2ஆம் இடம் உணவுங்க. அன்னதானம் நீங்கள் பண்ண குறிப்பாக சனிக்கிழமைகளில் வயதாகி நடக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு, இல்லை கால் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குங்க. குறிப்பாக குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு பண்ண இந்த 138 நாட்களும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். மீன ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களோட ராசியிலேயே சனி வக்ரமாகி இங்கேயே வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறாருங்க. அப்போ உங்களோட ராசியிலிருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதை பொறுத்து உங்களுக்கு இந்த 138 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம 2 டைப்பாக பிரிச்சிடலாம். என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும், இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 வகையாக நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக நிதானம் இல்லாமல் செஞ்ச நிலை மாறி இப்போ எப்படி நம்ம நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை, இந்த வேலையை நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிடணும், இன்றைக்கி முடிச்சிடணும், நாளைக்கு முடிச்சிடணும், நாளான்னைக்கு முடிச்சிடணும், இப்படியே காலம் தாழ்த்தி நடக்காமையே இருந்த அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுதுங்க. தொழிலில் பார்த்திங்கன்னாங்க ஏகப்பட்ட பிரச்சனை, தொழிலை செய்ய முடியாமல் ஒரு தடங்கள், உத்தியோகத்தில் இருக்கவா அந்த உத்தியோகத்தில் எவ்வளோ செஞ்சாலும் ஒரு நல்ல பேர் இல்லை. இந்த நிலைமை இந்த சனி வக்ர காலங்களில் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. நல்ல ஒரு சீரான மெதுவான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படுற அந்த ஹார்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட உயர் அதிகாரிக்கு புரியும், உங்கள் மேனேஜருக்கு புரியும்.
அவங்க ஹெச்ஆருக்கு புரியும். அவங்க மூலிமா இப்போ உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. அடுத்து புதிய தொழிலை தொடங்கிறத விட நீங்கள் ஏற்கனவே இருக்கிற தொழிலை வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் பார்வை 3ஆம் இடத்தை சனி வக்ரமாகி பார்க்குறனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. முயற்சிகளுக்கு ஒரு தடை இருந்த தடைகள் கொஞ்சம் ஒரு விலகி உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சிக்கான பலனை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் சூப்பராகவே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா. சரி, ஓகே. இதெல்லாம் வந்துட்டுங்க பாசிட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்கள் என்ன, அது எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க, கொஞ்சம் ஒர்க் பர்டன் அதிகமாக இருக்கனால ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, தூக்கமே குறைஞ்சிரும். அதனால் தூக்கத்தை கொஞ்சம் நல்லா தூங்குங்க. முடிஞ்சால் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடம்புக்கு டயர்டாக்கி நல்லா தூங்கி எந்திரிங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது தூங்கி எந்திரிக்கும் போது நீங்கள் மன அழுத்தம் உங்களுக்கு குறையும். இல்லைன்னா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். தூக்கம் அப்படிங்கிறதும் ஓய்வு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தை சனி பார்க்குறனால, அது வக்ரமாகி பார்க்குறனால வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கிறது நல்லது. யாரையும் முழுசாக நம்பி ஒரு பெரிய முதலீடுகளை வந்து பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, அதிகப்படியான கோபம். அந்த கோபம் எதனால் வருதுன்னா ஒரு விரக்தினால் வருது. அந்த விரக்தினால் வார்த்தைகளை விட்டுட்டு உறவுகளை பகைச்சிக்க வேண்டாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஓகே, பெண்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, குடும்பம் வேலை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு மனக்குழப்பம், ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வருங்க. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் எப்பயுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் பார்க்குறது நல்லதுங்க. அதே மாதிரி ஹெல்த் விஷயத்தில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்குங்க நிறைய ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. இது உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதியையும் மன நிறைவையும் தரும். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லை, சனி பகவான் எனக்கு வந்து இப்போ ஜாதகத்துலேயும் சிறப்பாக இல்லை அப்படின்னா, இந்த 138 நாட்கள் எப்படி நான் வந்து ஒரு நல்ல காலமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பரிகாரம் ஒரு ரெகுலரான ஒரு சீரான வாழ்க்கை முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். காலையில் எந்திரிக்கணும், இந்த வேலையை பண்ணுறோம், அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இந்தந்த வேலைகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு க்ளீனாக ஒரு திட்டம் போட்டு நீங்கள் அந்த நாளை வந்து கடக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. உழைப்பாளிகள், கடினமான உழைப்பாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் அன்னாசி பழம் தானம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்புங்க. 27 நாளுக்கு ஒரு தடவை வரும். அப்போ இந்த 3 கிட்டத்தட்ட 3 மாதத்தில் பாருங்கள் 3 தடவை தான் வரும். அந்த 3 தடவையும் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வர நாளில் அன்னாசி பழம் தானம் பண்ண உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் விட்டு வழிபாடு பண்ணிட்டு வர முடிஞ்சால் ஓம் சனீச்சராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டு வர உங்களுக்கு இந்த சனி வக்ர காலம் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும்.